ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்க்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கெலாம் முன்னாடி சாரிடா, நேற்று வீடியோ போட முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் நேற்று போட முடியல. இனிமேல் இப்படி நடக்காது, ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, ஒரு வித்தியாசமான ஜேர்னல் லைக் ஹாரர், க்ரீப்பி அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு தனியாக உட்காந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவாடா? ஸோ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே எப்போயுமே சவுண்டாகவே இருக்குது. அண்ட் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்ஸ் நிறையா வர மாட்டேங்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலோட அதர் சேனல் லிங்க்ஸ், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க்ஸ்லாம் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வித்தவுட் டிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிச்சிருக்க ஒரு பொண்ணு. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் இந்த வித்தியாசமான விஷயங்கள் மேலெலாம் உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். லைக் இந்த க்ரீப்பி, க்ரைம் அந்த மாதிரி விஷயத்து மேலெலாம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு நாவல்ஸ் படிக்கிற பழக்கமும் இருக்குது. ஸோ ஓகேவாடா? இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, ஓகேவாடா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் ஒரு மியூசியத்துக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஷைலோ அவங்க வரா. ஒயன், எனக்கு வேணாம், நீ இந்த மியூசியமே சரியில்லை பார்க்க அப்படி சொல்லிட்டு ஷைலோ சொல்கிறா. அப்போ நீங்கள் ஷைலோ சுமார், நம்ம இது வரைக்கும் நிறைய மியூசியம் போயிருக்கோம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம எங்கேயும் போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக அது எந்த மாதிரி மியூசியம்னா, லைக் இந்த மாதிரி ஹாரர் பேஸ்டு மியூசியம், லைக் எப்படி சொல்கிறது, இந்த வேம்பயர்ஸ் அந்த மாதிரி அதை பற்றின ஹிஸ்ட்ரி இருக்க மாதிரியான ஒரு மியூசியம் இது. உங்களுக்கு மியூசியம்னா பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காட்டி தான் நீங்கள் அந்த மியூசியமுக்கு போயிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஷைலோ உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து படித்த பொண்ணு தான். நீங்களும் அவளை தான் ஒன்றா தான் இருக்கீங்க ஒரு வீட்டில், ஓகேவாடா? ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஷைலோ தான், மோயன் இந்த இடமே பார்த்தியா, லைட் கூட இல்லை, பயமாக இருக்குடி, இங்கே வர கெஸ்ட்ஸ்லாம் டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் லைட் போடாமல் வச்சுருக்காங்க, நீ பயந்து சாகாதவா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஷைலவும் உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு ஸ்டாஃப் சடனாக முன்னாடி நின்றுடுறாங்க. உங்களுக்கு மூச்சு நின்றுடுது. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஷைலோ கத்துறா, சுமாரி வெல்கம் மேடம், சாரி இது கொஞ்சம் அந்த மாதிரி இடம்ல, ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, நாங்கள் நிஜமாக பயந்துட்டோம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் இந்த மியூசியத்துக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வரமாட்டாங்க, பிகாஸ் இங்கே நடக்கிற சில விஷயந்தான் எல்லோரையும் பயன்படுத்துது. பட் இருந்தாலும் 2 பொண்ணுங்க தனியாக வந்திருக்கீங்க, நாங்கள் நிச்சயமாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அங்கே மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இங்கே எல்லா விஷயமும் வித்தியாசமாக இருக்கும்னு தானே சொன்னீங்க? ஷியோராக மேடம். அப்போது நாங்கள் சுற்றி பார்க்கலாமா? தாராளமாக, உங்கள் கூட இவங்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு கார்டியன் விடுறாங்க. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷைலோ அப்புறம் அந்த கார்டியன் மேம் 3 பேரும் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே என்டர் ஆகுறீங்க. அங்கே ஒரு போஸ்டர் இருக்குது, லைக் ஒரு பொண்ணு திரும்பி உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு அழகிற மாதிரி போஸ்டர் இருக்குது. அதை பார்த்துட்டீங்க, அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கார்டியன் மேம் தான், இந்த போஸ்டர் 1817 எடுத்த போஸ்டர், எடுக்கலை, ஸோ அதை பேஸ் பண்ணி வரைஞ்சது. ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேக்கப் ஆன காரணத்தினால இந்த பொண்ணு இந்த மாதிரி அழகா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓ, அப்பயே அதெல்லாம் இருந்துச்சா? கண்டிப்பாக அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஷைலோ, இப்போ மட்டும் இல்லையா என்ன, இதையே போய் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இதுக்கு மியூசியமாக அப்படி சொல்லிட்டு அப்போ சொல்கிறா. அப்போ நீங்கள் காலை மெரிக்கிறீங்க, சும்மா ஒரு ஷைலோ அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. நிறையா அந்த மாதிரி க்ரைம் நடந்தது அந்த மாதிரி பேஸ்டும் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நிறைய பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வித்தியாசமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம். ஸோ அதை பற்றின ஹிஸ்ட்ரிஸும் அங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பட் ஷைலோ தான் நடுங்கிட்டு பார்க்குறா. ஏன்னா அந்த இடமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி வின்டேஜ் ஃபீல் அண்ட் ரொம்ப டார்க் அஸ்தட்டிக்காக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கா. அப்போது அங்கே இருக்க கார்டியனும், மேம் ஒரு 5 minutes இருங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் இல்லை ஷைலோ, எங்கே போகிறீங்க? இருங்க மேம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, வந்துடுறேன். அண்ட் நான் வர வரைக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே சுற்றி பார்த்து முடிச்சிட்டிங்க. ஷைலவும், வயன் அதை பார்த்தாச்சுல, போகலாம். இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது, அமைதியாரி அப்படி சொல்கிறீங்க. அந்த கார்டியன் வரா மாதிரியே தெரியல, டைம் ஆகுது வயன், அதெல்லாம் வருவாங்க அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவங்க வரவே இல்லை. சரி, ஓகே நம்மளே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. அப்போ ஷைலோ, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா.
ஏய் வாடி என் கூட தனியாக அனுப்புகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் உங்கள் பின்னாடியே வரா. ஸோ நீங்கள் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை விட மேலே ரொம்ப டார்க்காக இருக்குது. அங்கே இருக்க சில திங்ஸ்லாம் உங்களுக்கு சரியாக தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஃபோனில் டார்ச் அடித்து பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இது மியூசியத்தில் ஒரு லைட்டை கூட காணும் அப்படி சொல்லிட்டு ஷைலோ சொல்கிறா. அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஷைலோவும் வயன் நான் எங்கே நிற்கிறேன், நீ அங்கே போய் பார்த்துட்டு வா. ஏன்டி? இல்லை எனக்கு பயமாக இருக்குது, உன்ன மாதிரி தைரியசாலி நான் இல்லைம்மா அப்படி சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ இங்கே ஏறு, எங்கேயும் போயிடாதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மெதுவாக உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அந்த செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டாக ஒரு போஸ்டர் இருக்குது. வெல்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறீங்க, வெல்கத்துக்கெலாம் போஸ்டராக என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கீழே அதை பற்றின ஹிஸ்ட்ரியை படிக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த போஸ்டர் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ராஜா அவங்களோட வருங்கால ஒய்ஃப்காக வருங்கால ராணிக்காக வெல்கம் போஸ்டர் அனுப்பியிருப்பார். அது உண்மையான போஸ்டர் தான். ஓ அதான் இதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்களா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே போகிறீங்க. அந்த ஃப்ளோரும் முடியுது. சே அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் நீங்கள் திரும்புகிறப்போ கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல விழுந்துடுறீங்க. ஏஞ்சி பார்க்குறீங்க நம்ம இங்கே ஸ்லிப் ஆனோம் அப்படி சொல்லிட்டு. அந்த செகண்ட் ஃப்ளோர்லேயே லாஸ்ட்டில் ஒரு கபோர்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்ன கபோர்டு இது, மியூசியமில் கபோர்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட் அடித்து பார்க்குறீங்க. சம் புக்ஸ் தான் இருக்குது, இந்த ஹாரர் புக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்துட்டே இருக்கீங்க. பட் ஒரு புக்கு உங்களுக்கு கண்ணில் பட்டுருச்சு. அது ரெட் கலர் புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை எடுத்து பார்க்குறீங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா வேம்பயர்ஸ் லவ். அந்த புக்கை பார்க்குறீங்க. வேம்பயர்ஸ் லவ்லாம் பண்ணுமா என்ன அப்படி சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த புக்கை ஓப்பன் பண்ணோன்னே அதோட ஒரு கீ மாதிரி இருக்குது. என்ன கீ இது அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அந்த கீழேயும் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இந்த கீ ஒரு வேளை ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கீயை தொட்டோடனே அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஷைலோ நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் கீழே என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டுருப்பா, நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அந்த கீயை எடுத்து பார்க்குறீங்க. ரொம்ப மினுக்குது. அந்த கீயை ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக அந்த கீயை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சடனாக அந்த கபோர்ட் மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பயந்துட்டு பின்னாடி வரீங்க. ஸோ அந்த கபோர்டு அப்படியே மூவ் ஆகிடுது. ஸோ கபோர்ட் பின்னாடி ஒரு பெரிய டோரே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, வாட் மியூசியத்தில் சீக்ரெட் டோரா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ டக்குன்னு அந்த கீயை அந்த டோரில் போடுறீங்க. ஸோ ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலான்னு. அது ஓப்பன் ஆகிடுது. உங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது அது உள்ளே என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி கரக்கரன்னு சவுண்டு கேட்கும்ல, கதவு திறந்தா அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இட்ஸ் ஃபீல் லைக் க்ரீப்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடமே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரூமில் ஒரே ஒரு லேம்ப் மட்டும் இருக்குது, லைட் எல்லோ லேம்ப் மாதிரி. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. உள்ளே போயிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் 1000 இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸ் போல் ரொம்ப பழசாக இருக்குது. இதெல்லாம் ஏன் மியூசியத்தில் காமிக்காமல் வச்சுருக்காங்க? மியூசியம்னாலே பழங்கால பொருட்களை காட்டுறது தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே ஒரு பெரிய போஸ்டர் இருக்குது. ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த வாலில் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகுறீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. வாவ் வாட் ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கீழே இருக்க ஹிஸ்ட்ரியை பார்க்குறீங்க. லைக் என்னென்னா அவர் ஜியான் ஜங்குக் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேலஸில் கிங்காக இருந்தார். லைக் இஸ் அ வேம்பயர் கிங். வேம்பயர்ஸ்க்கே இவர் தான் ராஜாவாக இருந்திருப்பார். அந்த டைமில் இவர் தோக்கடிக்க யாருமே இல்லை அப்படி சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, ஓ அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்ன அப்படி சொல்லிட்டு அடுத்த பேஜை திருப்பி பார்க்குறீங்க. பட் அவரை சில பேர் பழி வாங்கி கொண்டுட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவரோட ஸ்பிரிட் அந்த பேலஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த நோட்டில் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே வாட் ஸ்பிரிட்டா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அந்த பேலஸ் எங்கே இருக்குன்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அது வேம்பயர்ஸ் ஃபாரஸ்ட். ஆக்சுவலாக அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட். அங்கே யாராலையும் போக முடியாது. ஸோ இங்கே அதை நோட் பண்ணிக்கிறீங்க. பட் சடனாக அந்த கார்டியன் உள்ள வந்துட்டு, மேம் நான் சொன்னேன்ல என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு, அதுவும் நீங்கள் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க? இல்லை அது நான் சும்மா தான் வந்தேன். ஓ ஷெட் முதல்ல வெளியே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பட் நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ஸோ அவங்களும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த சாவியை அந்த புக்குள்ளே வச்சு, இதை பாருங்கள் மேம், எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் மேலே நாங்கள் போலீஸ் கேஸ் கூட கொடுக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓ இல்லை நான் வேணும்னு பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான். என்னமோ சீக்கிரம் கீழே போங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கீழே போகிறீங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணல, உங்கள் கையில்
அந்த கீயோட பிளட் ஸ்டெயின்ஸ் ட்ரையாக தான் இருந்திருக்கும். பட் அது லிக்விடாக மாறி உங்கள் கையில் ஒட்டியிருக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க. சைலமும் வயன் எவ்வளோ நேரம்டி, வந்துட்டேன் எங்கே போன நீ? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்களும் சைலமும் ஆஃப்டர் தட் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் போகுது. உங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்படி அந்த வேம்பையர்ஸ் பேலஸில் என்ன தான் இருக்குது, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ 1 வீக் ஆகிடுச்சு. நீங்களும் சைலமும் ஒரே ஆஃபீஸில் தான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்வியூலேயே நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே அந்த விஷயத்தை பற்றி மறந்துருப்பீங்க. இப்போ ஒன் டே நைட் நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சைடில் வந்துட்டு வயன் எவ்வளோ நேரம்டி ஆகும்? இன்னும் ஒரு 2 hours தான் ஆகும்டி. இப்போயே டைம் 10 ஆகிடுச்சு வயன் அப்படி சொல்லி அவள் சொல்கிறா. இல்லைடி எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. சரி நான் வேணா வெயிட் பண்ணவா? இல்லை நீ போ வீட்டுக்கு, நான் கேப் பிடிச்சி வந்துக்கிறேன். இந்த டைமில் நீ எப்படி வருவேன்? நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவள் சொல்கிறா. இல்லை பரவாயில்ல சைலோ நீ போ அப்படி சொல்லிடுறா. ஸோ ஆஃப்டர் தட் அவளும் அங்கேருந்து கிளம்பி போடுறா. இப்போ டைம் ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அந்த இடமே டீப் சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட அங்கே சத்தமே இல்லை. அங்கே இருக்கிற சில்லுன்னு அடிக்கிற காற்றோட சவுண்டு கூட உங்களுக்கு கேட்குது. அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. ஸோ நீங்களும் பொறுமையாக பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க. பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நைட் 12 மணிக்கு எந்த பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. டைம் 12:30 ஆகுது. உங்களுக்கு பஸ்ஸு வரவே இல்லை. சரி நம்ம இதுக்கு மேலே பஸ்ஸுக்காக உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷைலோவுக்கு கால் பண்ணுறீங்க. ஷைலோவும் ஹலோ வயன். ஸோ வயன் என்னடி இன்னும் வரலையா நீ? ஷைலோ இங்கே பஸ்ஸு கிடைக்கலடி. இந்த டைமில் எப்படி பஸ்ஸு கிடைக்கும்? கேப் பிடிச்சி வாடி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கேப் புக் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு கேபே கிடைக்க மாட்டேது. பட் சடனாக உங்கள் பக்கத்தில் யாரோ மூச்சு விடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பட் அங்கே யாரும் இல்லை. ஸோ மனப்பிரம்ம தான் போல வயன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டே இருக்கீங்க. பட் அகெயின் அந்த மூச்சு விடுற சவுண்ட் ரொம்ப கிட்ட கேட்குது. நீங்கள் என்னாச்சு, நம்ம காதுக்கு என்ன மூச்சு விடுற சவுண்ட்லாம் கேட்குது? வயன் இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகைன் கேபுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ என்ன கன்றாவின்னு தெரியல. உங்களுக்கு கேபே கிடைக்கவே மாட்டேங்குது. சரி இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தானே, வீட்டுக்கு நடந்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக நடந்துட்டுருக்கீங்க. டைம் இப்போ கரெக்டாக 1 மணி. ஸோ நீங்கள் நடந்து போகிறீங்க. பின்னாடி யாரும் நடந்து வர சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பட் யாரும் இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கார்டில் ஹெட்செட் எடுத்து போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே போகிறீங்க. ஸோ பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க. பட் சடனாக ரொம்ப காற்றடிக்குது. நீங்கள் என்ன இது இப்போன்னு பார்த்து இப்படி காத்திருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக நடக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ பின்னாடி இருந்து யாரோ அப்படி சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட ஊதுற மாதிரி இருக்குது. நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பட் அங்கே வெறும் ஷேடோ மட்டும் தான் தெரியுது. நீங்கள் ரொம்ப பயந்து போகிறீங்க. என்ன இது ஷேடோ மட்டும் தெரியுது அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக ஓடுறீங்க. ஸோ அந்த ஷேடோ உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது பின்னாடி. நீங்கள் குடுன்னு ஓடி உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. டக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவு சாத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே அந்த ஷேடோ ஒரு ஹியூமனாக சேஞ்ச் ஆகுது. பின்னாடி இருந்து காட்டுறாங்க. அந்த ஹியூமன் அவங்க தலையில் கை வச்சுட்டு உங்கள் வீட்டை தான் பார்த்துட்ருக்காங்க அந்த பர்சன். ஸோ அப்படியே அது டிஸப்பியர் ஆகுது. ஸோ உள்ளே போன நீங்கள் என்னடி பார்த்து அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு விட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு மாதிரி ஓடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே ஷேடோ மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. பட் உங்களுக்கு பயத்தையும் தாண்டி க்யூரியாசிட்டி அதிகமாகுது. ஸோ நீங்கள் வந்து விட்டுட்டு ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷைலோவை நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ ஷைலோ வயன் நேற்று எப்படி வந்தேன்? 1:30 மணிக்கு வந்தேன். 1:30 மணிக்கு வந்தியா? ஏன் அவ்வளோ லேட்டு? கேப் கிடைக்கல, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, டெய்லி லேட் பண்ணாத வயன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே வந்துடலாம் இன்றைக்கி சரியா அப்படி சொல்கிறா. நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. பட் அவள் என்னாச்சு காலையிலேருந்தே ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ஷைலோ. சொல்லு வயன் என்னாச்சு? அப்போ நீங்கள் நைட் நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்கிறீங்க. அவங்கள பார்த்து விழுந்து சிரிக்கிறா. வயன் என்ன விளையாடிட்டுருக்கியா? அது எப்படி மனுஷங்க வராமல் பின்னாடி நிழல் மட்டும் தெரியுமா? ஒருவேளை பேயாக இருக்குமோ?
வயன் பேய் துரத்துச்சா, பே 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 வயன் பேய் துரத்துச்சு அப்படி சொல்லி உங்களை பார்த்து நக்கல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஷைலோ நீ பாட்டு உங்கள்கிட்ட சொன்னது என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அவள் சரி சரி கத்தாதடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கேப் புக் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்றீங்க. ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அன்னோன் நம்பர் தான். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தி கேம் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. என்ன கேம் ஸ்டார்ட்டு, யார் நம்பர் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, ஓ ஆர் யூ அப்படின்னு. பட் ரிப்ளே வரல. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை வருது, ஜான் ஜங்குக் அப்படின்னு. உங்களுக்கு ஜான் ஜங்குக்கா, யாராக இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி மியூசியமில் பார்த்த அந்த ஃபோட்டோ கீழே இருந்த பர்சன் ஜான் ஜங்குக் தான். அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கு. ஒரு வேளை ஜான் ஜங்குக் பேரில் வேறு யாராவது இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் கண்டுக்காமல் அந்த மெசேஜஸ் அப்படியே விட்டுட்டு ஸோ நீங்களும் ஷைலோ உங்கள் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் டீம்மேட்ஸ்லாம் அங்கே வராங்க. வயன் ஷைலோ உங்கள் 2 பேத்துக்கிட்டே முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு, நம்ம பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாகுது. ஏன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக டே பகலாக உழைச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்படியும் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அப்போ உங்கள் டீம்மேட்ஸ்லாம் வயன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லணும். என்னது, நம்மளுக்கு 1 வீக் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. வா 1 வீக் லீவா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஷைலோ சொல்கிறா. அப்போ நீங்கள் நானும் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு லீவு. ஸோ நீங்கள் அப்படி ஷைலோவோ நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஷைலோ தான் வயன் இந்த 1 வீக் என்ன பண்ணலாம், நம்ம ஜேஜு போகலாமா, ஜேஜு எப்போ வேணால் போகலாண்டி, நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போகணுண்டி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானா தாய்லாந்து போகலாமா, தாய்லாண்ட்லாம் எதுக்கு நம்ம போகணும், அதுவும் கரெக்டு தான். சரி நம்ம அப்போ இங்கே இருந்து சாப்பிட்டு தூங்கலாமா, ஷைலோ 1 வாரம் லீவ் சாப்பிட்டு தூங்குவியா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறீங்க எங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷைலோ எழுப்புறீங்க. என்ன எங்கே போகணும்னு சூஸ் பண்ணிட்டியா, சூஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம். எங்கே, அது சீக்ரெட் அப்படி சொல்கிறீங்க. அட சொல்லு வயன் எங்கே போகிறோம் அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்படியே வயன் கிட்ட போயிட்டு ஷைலோ காதில் வேம்பயர் பேலஸ் அப்படி சொல்கிறா. அவ்வளோதான், ஷைலோ ஏந்து உட்காந்துக்கிறா. என்னது வேம்பயர் பேலஸா, ஆமாம். வயன் இந்த விளையாடிட்டுருக்கியா, இங்கே பாரு அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்மளால அங்கே போக முடியாது தெரியும், ஆனால் சும்மா கிட்ட போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். வயன் விளையாடாதடி, அல்பாயுசில் செத்து போயிட போகிறோண்டி. ஷைலோ அதுக்கெலாம் பயப்படாதடி, அது வெறும் பேலஸ் தானே, அங்கே என்ன இருக்க போகுது. அந்த பேலஸை பற்றின கதை உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும், சும்மா வேம்பயர் அது இதுன்னு கதை விட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கதை இல்லை வயன், எல்லாம் உண்மையான நடந்தது தான், அதெல்லாம் மெத்தடி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மெத்தோ போ, நான் வரேன், நீ வேணால் தனியாக போயிட்டு வா அப்படி சொல்கிறா. நீ இல்லாமல் நான் எப்படி போவேன், புரிஞ்சுக்கோ வயன், வேம்பயர் பேலஸ் பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காது. சரி இப்போ என்ன தான் பண்ணலான்ற, அதெல்லாம் ஒன்றும் நம்ம போக வேணாம் அப்படி சொல்லி சொல்கிறா. நீங்களும் சரி போ தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சோகமாக போய் ரூமில் உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஷைலோவும் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாளே அப்படி சொல்லிட்டு ஷைலோ உங்களுக்கு குக் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு வரா. பட் நீங்கள் சாப்பிடவே இல்லை, குப்பர் அடித்து படுத்துகிட்டே இருக்கீங்க. ஷைலோவும் சொன்னால் கேளு வயன், நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம், ஜேஜு பூஷான் தேஹு அந்த மாதிரி எங்கேயாச்சும் நம்ம போகலாம், இல்லை நமக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணுன்னா கூட போகலாண்டி, பட் அந்த வேம்பயர் பேலஸ் மட்டும் வேண்டாம் அப்படி சொல்கிறா. இல்லை எனக்கு அங்கே தான் போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடமாக இருக்கீங்க. ஸோ ஷைலோவும் சரி போகலாம் அப்படி சொல்கிறா. நிஜமாவா, ஆமாம், உனக்கு ஓகே தானே, எனக்கு ஓகே இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ண போகிற, ஆனால் ஒரு கண்டிஷன் வயன், எனது 1 நாள் தான் போயிட்டு திரும்ப வந்துடணும். 1 நாள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை வயன். சரி ஓகே அப்படி சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. ஷைலோவும் 1 நாள் தான் வயன், அதுக்கு மேலே நான் அங்கே இருக்க அலோவ் பண்ணவே மாட்டேன். சரிடி, அப்போது வந்து 1 நாளுக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறது, அதை வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஷைலோ சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுறீங்க அந்த 1 டேக்கான. ஆக்சுவலாக அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா, ஆக்சுவலாக வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த வேம்பயர் பேலஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்டுமே வந்து ஒரு லைக் ஒரு ஹியூமன்ஸ் வாழ்கிற அந்த பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ தான் அது வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஷைலோவும் மார்னிங் ரெடி ஆகிட்றீங்க. நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டிருக்கீங்க. ஷைலோவும் அந்த மாதிரி தான் டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கா, கேப்லாம் போட்டிருக்கீங்க, கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கார் அங்கே வந்துடுது. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஷைலோ தான் எனக்கு என்னமோ சரியாகவே படலடி, என்னடி சரியாக படலை, எனக்கு பயமாக இருக்குது,
நீ வேறு ஏதோ வேம்பயர் பேலஸு அது இதுங்கிற. அப்போ டிரைவர் எங்கம்மா போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? நாங்கள் ட்ரக்கிங் போகிறோம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணு ஏதோ வேம்பயர் பேலஸ்ன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் இல்லைங்க சும்மா சொல்கிறா அப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஷைலு சும்மா ரெடி சொல்கிறீங்க. அவளும் சரி அப்படி ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் கிட்டேயும் அந்த டிரைவர் உங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் மேலே போகணும். ஸோ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் அவங்க கையில் ஒரு மேப் எடுத்து பார்க்குறீங்க. என்னடி மேப் இது? அந்த வேம்பயர் பேலஸ்க்கு போகிற வழி. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷைலா கேட்குறா. ஒரு 8 இருக்கும் டி. 8ஆ? என்ன மயன் விளையாடுறியா? நம்மளால் 8 கிலோமீட்டர் நடந்து போக முடியும் நீ நினைக்கிறியான்னு? முடியும்டி. ஐயோ வயன் என்னால் முடியாதுடி ப்ளீஸ் வயன், நம்ம இப்படியே திரும்பி போயிடலாம். இது டேஞ்சர் மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஷைலோ, வந்துட்டோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகக்கூடாது அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஷைலோவும் தலை எழுத்தே அப்படி சொல்லிட்டு உங்கள் கூட வரா. ஸோ நீங்கள் 2 பேரும் மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பீங்க. அதுக்குள்ளே இருட்டி இருக்கும். ஸோ நீங்களும் அங்கேயே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கேம்பிங் மாதிரி போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ ஷைலோவும் பையன், நம்ம 2 பொண்ணுங்கடி தனியாக வந்திருக்கோம், கூட நம்ம கொலைகளை யாராவது ஒரு பையனையாச்சும் கூட்டு வந்திருக்கலாம். எதுக்கு? பொண்ணுங்கன்னா சும்மா நினச்சா? அவங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பயந்துட்டு இருந்தா எப்படி ஷைலோ? இருந்தாலும் வயன் நீ வாய மூட்டியா கொஞ்சம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவளும் சரி நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறா. ஸோ ஆஃப்டர் தட் 2 பேரும் ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரே டென்ட்டில் தான் 2 பேரும் தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இதே போல் தான் நீங்கள் போகிறீங்க. ஃபைனலி நீங்கள் அந்த வேம்பயர் பேலஸை ரீச் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லுக் லைக் ஆஸ்தட்டிக் விண்டேஜ் ஸ்டைலில். ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு அந்த பேலஸை பார்க்கவே ஷைலெல்லாம் நடுங்கிறா. பட் உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. நீங்கள் ஷைலு பார்த்தியா அந்த பேலஸை? அதை பார்த்தியா அப்படி சொல்லி காற்றா. பார்த்தா கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சுருப்பாங்களே, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பார்த்தியா இதெல்லாம் போட்டுக்குவேன், பார்த்துட்டியா, ஃபோட்டோ எடுத்தியா, பார்க்கலாமா? என்னடி அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன். வேறு இது போய் பார்க்கலாம். வயன் என்ன விளையாடிட்டு இருக்கியா? இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, நம்மளால உள்ளே போக முடியாது. அதான் இங்கே யாருமே இல்லைல்ல வயன், எனக்கு பயமாக இருக்குடி. பயப்படாத ஷைலோ, எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்க. பாரு இந்த பேலஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா இந்த பேலஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது. ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கேட்டெல்லாம் துரும்பிடிச்சு போய் அங்கே இலெல்லாம் உதிர்ந்து அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கவே. ஷைலோலாம் நடுங்குறா. வயன் சொன்னால் கேளு வயன், நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த பேலஸை பார்த்தாச்சு, நம்ம போகலாண்டி. ஷைலோ அப்புறம் இங்கே இருக்கு, நான் மட்டும் உள்ளே போயிட்டு வரேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து தொலைலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷைலோ உங்கள் கூட வரா. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ கேட் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. இந்த கேட்டே ரொம்ப டைட்டாக இருக்குது, திறக்கவே முடியல. ஷைலோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சரி அப்படி சொல்லிட்டு அவளும் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ நீங்கள் அந்த டோரை திறந்துடுறீங்க. சும்மா கரன்னு சவுண்டு கேட்குது. ஸோ திறந்த உடனே சம்திங் அங்கே வெதர்லாம் சேஞ்ச் ஆகுது. அந்த க்ளவுடெல்லாம் அப்படியே டார்க்காக மாறுது. ஸோ அதெல்லாம் ஷைலோ பார்க்குறா. வயன் மழை வர மாதிரி இருக்குடி, வாடி போகலாம். அதெல்லாம் வராது வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே நடந்து போக போக அங்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிக்குது. ஷைலோக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வயன் சொன்னால் கேளுடி, வேணாண்டி. ஷைலோ உன்னை கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் மட்டும் தனியாக வந்திருக்கணும், நீ தனியாக வந்து புடுங்கிருப்ப அப்படி சொல்லி ஷைலோ சொல்கிறா. சரி அப்போ எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கம்னு அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஷைலோ அவன் டைட்டாக அவங்க கையை பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னே இந்த காற்றடிக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. வெதரும் நார்மலாக ஆகிடுது. பார்த்தியா நான் சொன்னேன்ல மழைலாம் பெய்யாதுன்னு. மழை பெய்யாது, பேய்கே வந்துட போகுது, அதெல்லாம் பேய்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ போகிறப்போ நீங்கள் உள்ளே நடந்து போகிறப்போ கேட் நீங்கள் இன்னும் வந்து டோர் திறக்கலை, பேலஸோட டோர் திறக்கலை. அந்த வெளியே அந்த கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் அங்கே தான் சுற்றிட்டுருக்கீங்க இன்னும். ஸோ நீங்கள் நடந்து போகிறப்போ உங்கள் காலில் சம்திங் ஏதோ தட்டுப்படுது. நீங்கள் குனிஞ்சு பார்க்குறீங்க, பார்த்தா அது ஒரு புக். அந்த புக்கை எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி லைப்ரரியில் பார்த்த அதே புக்கு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பட் அதில் கீ இல்லை, வெறும் புக்கு மட்டும்தான் இருக்குது. ஷைலோவும் என்னடி புக்கு இது நான் அன்றைக்கி பேலஸில் பார்த்தனே அந்த புக்கு, அது எப்படி இங்கே வரும்? அந்த புக்கு தாண்டி, ஆனால் அதில் கீ இருந்துச்சு, இதில் கீ இல்லை. என்னென்னமோ சொல்கிற. சரி இந்த புக்கை படித்து தான் பாரேன் அப்படி சொல்லி ஷைலோ சொல்கிறா. ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாண்டா. 1000 years பேக் ஒரு அழகான பேலஸ், சுற்றி மக்கள்லாம் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாரோட ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லைக் எல்லாருமே வேம்பயர்ஸ். ஆமாம், அது ஒரு வேம்பயர் பேலஸ் தான். இப்போ இருக்க பேலஸ் அப்போ ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு தோட்டம், செடி, கொடி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கூட
அந்த பேலஸை தாண்டி போயிட்டுருக்கா. அவள் கேட்குறா, அம்மா இது என்ன பேலஸ்? இதுதான் வேம்பயர் பேலஸ். அப்படின்னா இங்கே தான் நம்ம ராஜா இருக்கார் அப்படி சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. ராஜானா ஜங்குக் ராஜா அப்படி சொல்கிறாங்க. ஓ, அவரை பார்க்க முடியாதா? இங்கே பாருமா, அவரை பார்க்கணுன்ற பேச்சே கிடையாது. இங்கே பாரு, இது வரைக்கும் நிறைய பேர் அவரை பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப கோவக்காரரு, அவருக்கு பிடிக்கலன்னா யாரையும் உயிரோட விட மாட்டார் அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்படியா, அந்தளவுக்கு மோசமான ராஜாவா? வாய் மூடு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை பற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்னென்னா, ஜங்குக் தான் இஸ் த கிங் ஆஃப் த வேம்பயர் பேலஸ். எல்லாருக்குமே ஜங்குக்னா ரொம்ப பயம். சில பேர்கிட்ட காமாக இருப்பார், சில பேர்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுவார். ஜங்குக்கை யாராலையும் பிரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படி தான் இப்போது அந்த பேலஸ்குள்ளே பார்க்கலாம். பேலஸ்குள்ளே லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துட்டுருக்கு. அது தமிழில் தெரியலடா. ஸோ அதனால் எல்லாருமே வேம்பயர்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டேஜில் இன்னும் யாரும் வரல. ஸோ எல்லோரும் காசிப் பேசிகிட்ருக்காங்க. அப்போது கிங் என்ட்ராகிறாரு. தி ஜியான் ஜங்குக், தி கிங் ஆஃப் வேம்பயர் பேலஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து உட்கார்றாரு. அவர் ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருக்கார். லைக் பிளாக் அண்ட் ரெட் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கார். அவரோட பற்கள்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இஸ் அ வேம்பயர் இல்லையா? ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஏந்து அவருக்கு போ பண்ணுறாங்க. ஸோ அவரும் காலை வணக்கம். அரசி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனது நீங்கள் கேட்ட மாதிரி பொண்ணு எதுவுமே இல்லை. என்ன, நான் கேட்ட பொண்ணு இந்த ஊரில் இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு நம்ம ஊரில் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி அப்போ உங்கள் தப்பாக வரைஞ்சிருக்காங்களா? இல்லை. ஸோ ஜங்குக்கும் சமக்கும் வருது. ஏன் சொன்னு கத்துறாரு. அந்த பேலஸை தாண்டி அந்த சவுண்ட் கேட்குது. வெளியே மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்குலாம் அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த சவுண்ட் கேட்டவுடனே எல்லோரும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் ஜங்குக் கோவம் தான் அவர் கண்ணு முன்னாடி யாராக இருந்தாலும் உயிரோட விட மாட்டார். ஸோ எல்லோரும் வேகமாக அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் லாக்டவுன் பண்ணிக்கிறாங்க அவங்களே. ஸோ இங்கே ஜங்குக்கும் இப்போயும் இல்லையா, எங்கே போனா அவ, என் கண்ணில் பட மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் பயந்துட்டுருக்காங்க. அரசே, நாங்கள் எவ்வளவோ தேடணும், ஆனால் நீங்கள் காமிச்ச பொண்ணு இந்த ஊரில் இல்லை. அவள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா அப்படி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், ஜங்குக்கு செம்மக்கும் வந்துடுது. வேகமாக போயிட்டு அந்த பர்சனோட கழுத்தை கடிக்கிறாரு. அவரோட பிளட்டெல்லாம் உரிகிறாரு. அந்த பர்சனோட உடம்பு அப்படியே லைட்டாக ப்ளூவாக மாறுது. பிகாஸ் ஜங்குக்கோட பிளட் ரொம்ப பாய்சன். ஸோ அவர் கடித்த உடனே அந்த பர்சன் அப்படியே ப்ளூவாகி அப்படி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ மற்ற எல்லோரும் பயந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் செம்மையாக கத்துறாரு. அவர் கத்துன உடனே மேலே இருக்க ஸ்கைஸ் எல்லாம் ரொம்ப டார்க் ஆகுது. எல்லாமே மழை வர மாதிரி ஆகுது. ஸோ எல்லோரும் பயந்துக்கிட்டு வெளியவே வரல. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் கழித்து எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. ஸோ மக்கள் பொதுவாக எல்லோரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சீன் கட் ஆகுது. இப்போ ஜங்குக் அவரோட ரூமில் ரொம்ப கோவமாக ஒரு போஸ்டரை பார்த்துட்ருக்காரு. அந்த போஸ்டரில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தான் இருக்குது. எங்கூட இருக்க, நீ கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படி சொல்லிச்சாங்க கத்திட்டுருக்காரு. ஸோ அங்கே உள்ள ஒரு லேடி என்டர் ஆகுறாங்க. அவங்க பார்க்க கொஞ்சம் ஏஜ்டாக தான் இருக்காங்க. எஸ், ஷீ இஸ் ஜங்குக்ஸ் மதர். ஷீ ஆல்சோ வேம்பயர். ஸோ அப்படியே கிட்ட வந்துட்டு, ஜங்குக் அம்மா, இவ கிடைக்கல. தெரியும் ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை. இந்த பொண்ணு இப்போ நம்ம இருக்கிற உலகத்தில் இல்லவே இல்லை. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், இவ 1000 வருஷம் கழித்து பிறக்க போகிறான். 1000 வருஷம் கழிச்சு. அம்மா, அது வரைக்கும் நீ இப்படி தான் ஜங்குக் இருந்தாகணும். இங்கே பாரு, உனக்கு எல்லா சக்தியும் கிடைக்கணும்னா நீ அந்த பொண்ணு ரத்தத்தை குடிச்சு தான் நீ உன்னால் எல்லா சக்தியும் அடைய முடியும். ஆனால் அந்த பொண்ணு அடுத்த 1000 வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கு வரமாட்டான். அப்புறம் எப்படிம்மா நீங்கள் மட்டும்? இங்கே பாரு ஜங்குக், அம்மாவோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. அம்மா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நீ தான் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கணும். இந்த வேம்பயர் பேலஸ் என்றைக்குமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கும் ஏன் நின்றுட்டு, அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு 1000 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்போயே அந்த பொண்ணு வேணும். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை ஜங்குக். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. இங்கே பாரு, இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்ன கேட்கணும்? உனக்கு பக்கத்து நாட்டு இளவரசியை கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். என்ன கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்களா? நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க? இதை பாரு ஜங்குக், நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன். பட் நீ ரொம்ப கோவமாக இருந்த, அதனால் எனக்கு வேறு வழி தெரியல. இதை பாரு ஜங்குக், அடுத்த ஒரு வாரத்தில் உனக்கு பக்கத்து இளவரசி ஸ்டெல்லாவோட கல்யாணம். ஸ்டெல்லாவா? ஆமாம்.
அம்மா, அந்த ஸ்டெல்லா பற்றி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அவள் ரொம்ப மோசமான வேம்பையர் தான். பட் இருந்தாலும் அவள் உன் கூட இருக்கிறது உனக்கு நல்லது. அம்மா, ஜங்குக், அம்மா சொல்கிறது கேளு அப்படி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கும் ரொம்ப கோபமாக வருது. ஸ்டெல்லா யாருன்னா ஜங்குக்கோட அவள் ரிலேட்டிவ் தான். பட் அவள் அந்த பக்கத்து நாட்டோட இளவரசி. ஓகேவா? ஷி ஆல்சோ வேம்பையர். ஸ்டெல்லா பற்றி சொல்லணுன்னா அவள் ரொம்ப மோசமானவ. அவளுக்கு பிடிக்கலன்னா யாரையும் உயிரோட விட மாட்டா. அந்த மாதிரி அவள். இப்போ அவளுக்கு ஜங்குக்கோட கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சைட் ஸ்டெல்லா சைட் பார்க்கலாம். இப்போ ஸ்டெல்லா ரூமில் உட்காந்துருக்கா. அப்போ அவங்களோட அப்பா வந்துட்டு, ஸ்டெல்லா, சொல்லுங்கப்பா. ஜங்குக்கோட கல்யாணம் பேசியாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம். அப்பா, அவங்ககிட்ட எந்த சக்தியுமே இல்லை. அதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நீ அவங்க கூட இரு அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஸ்டெல்லாவும் இங்கே ஸ்விமிக் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்படி 1 வீக் போகுது. அந்த கிராமமே அந்த வில்லேஜே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுது பிகாஸ் ஜங்குக்கோட மேரேஜ். ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கல்யாணமும் நடக்க போகுது. ஸோ இப்போ ஜங்குக் ஸ்டெல்லாவை பார்க்குறாரு. ஸ்டெல்லாவும் ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இவளை இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கும், இந்த ஊர் வாயை அடைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஸ்டெல்லாவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் ஸ்டெல்லாவும் இப்போ அவங்களோட பேலஸில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்டெல்லா தான் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜங்குக், என்ன, எனக்கு தெரியும் நீ ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னு. இதை பாரு, நான் யாரையும் ஆசைப்படல. தெரியும் ஜங்குக், நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு இன்னும் 1000 வருஷம் இருக்காமே. அதுக்குள்ளே நீ கிழவன் ஆகிடுவேன். ஸ்டெல்லா, நான் கிழவன்லாம் ஆக மாட்டேன். உனக்கு ஒன்றும் சாகாத வரம் கிடைக்கல ஜங்குக். நம்ம என்னைக்காக இருந்தாலும் இறந்து தாங்கணும் அப்படி சொல்லி ஸ்டெல்லா சொல்கிறான். நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா நீ இன்றைக்கே இறந்துருவேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஸ்டெல்லாவும் சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவன் மிரட்டுறா ஜங்குக்கை. ஸோ ஜங்குக்கும் போயிடுறாரு. அவர் தேடாத இடமே இல்லை. அவருக்கு தேடுற பொண்ணு எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலாக என்னென்னா, ஜங்குக் பறக்கிறப்போ நிறைய சக்திகளோட தான் பறந்துருப்பார். பட் ஒரு சக்தி மட்டும் இல்லை, அவருக்கு சாகாத வர கிடைக்கிற பவரும் இல்லை. அந்த சேம் டைம் வந்து அவளால் ஒரே டைமில் பல பேரை கொல்ற பவரும் இல்லை. ஒரு டைமில் அவளால் ஒருத்தரை மட்டும் தான் கொலை பண்ண முடியும். வந்து அவர் அந்த கொலை பண்ணுறாருனா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து ஏஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆயுசு குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒரு எத்தனை கொலை பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆயுஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் கிடைக்கணும்னா அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ரீஷியஸான பிளட் இருக்கும். அந்த பிளட்டு குடித்தா மட்டும்தான் அவருக்கு எந்தமே இது வராது. அவருக்கு சாகாத வரமும் கிடைக்கும். அந்த சேம் டைம் அவரால் யாரை வேணால் கொல்ல முடியும். ஸோ அந்த பிளட் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் இருக்கும். அந்த பொண்ணு 1000 வருஷம் கழிச்சு தான் பிறப்பான்னு ஜங்குக்கு அப்பயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏஜ் படி பார்த்தா ஏஜ் 25. ஸோ ஜங்குக்கும் அந்த பொண்ணை தேடாத நாளே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடியிருப்பார். ஸோ எப்படி ஒன் டே போகுது. ஸ்டெல்லா ஜங்குக் கிட்ட வரா. ஜங்குக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? என்னோடய ராஜ்யத்துக்கு வாரிசு வேணும். வாரிசா? ஆமாம். என்ன ஜங்குக், நானும் பார்த்துட்டே இருக்கேன். நமக்கு திருமணமாகி 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் என்னை தொடக்கூட இல்லை. உன் சுண்டு வரல் கூட என் மேலே படலை. இப்படி இருந்தால் எப்படி? இந்த பாரு ஸ்டெல்லா, எனக்கு எல்லா சக்தியும் கிடைக்கணும். அது வரைக்கும் அந்த குடும்பம் குழந்தை எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்புறம் எதுக்கு என்னை திருமணம் பண்ணிக்கிட்டேன்? எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான். சரி, பண்ணிக்கிட்டேன். உங்கள் அம்மா சொன்னால் குழந்தைய பற்றிப்பல்ல அப்படி சொல்லி ஸ்டெல்லா சொல்கிறா. ஜங்குக் திரும்பி பார்த்து ஸ்டெல்லாவை மறைக்கிறாரு. ஸ்டெல்லா எதுவுமே பேசலை, அமைதியாக நிற்கிறா. ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் உள்ளே என்ட்ராகிறாங்க. ஜங்குக், அம்மா, ஸ்டெல்லா சொல்கிறது கரெக்டு தான். உனக்கு திருமணம் பண்ணி வச்சதோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு வாரிசு வேணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் அமைதியாகவே இருக்கார். ஜங்குக்கோட அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஸ்டெல்லா அப்படி ஜங்குக்கிட்ட வந்து அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்டெல்லா, இப்போதைக்கு எனக்கு அதுக்கான எண்ணம் இல்லை, தயவுசெய்து தள்ளி போயிடு அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஸ்டெல்லா அவன் தள்ளிடுறா. ஸோ ஜங்குக்கும் போயிடுறாரு. ஸோ இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. இப்போ மொத்தம் 1998 வருஷம் இருக்குது அந்த பொண்ணு பிறக்கிறதுக்கு. ஜங்குக்கு எப்போ தான் 1000 வருஷம் ஆகும் 1000 வருஷம் ஆகும் காத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே வந்து இந்த வில்லேஜ் சைட் பார்க்கலாம். மக்கள்லாம் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக ஒரு மாதிரி நடக்கிறத உணர்றாங்க. என்னென்னா, ஜங்குக் கல்யாணம் ஆனது அப்புறத்துலேருந்து ஊரில் இருக்க மக்கள் நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் ஜங்குக்கோட அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் இந்த விஷயம் ஜங்குக்கோட காதுக்கு வருது. அரசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை அரசி, எனக்கு திருமணமான நாள்லேருந்து ஊரில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? இறந்துட்டுருக்காங்களா? ஆமாம். என்னன்னு தெரியல, அவங்களோட உடல் கூட எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு,
நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜங்குக் அவரோட ஊருக்கு வந்து ஊர்வலம் வரதான் வந்து அந்த டம்மரம் அடிப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பயமாக இருக்குது, எதுக்கு இவன் புதுசாக இப்போ இதெல்லாம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அவரோட அந்த ஊர்வலத்துக்கு வராரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து அவர் ஊரை பார்க்குறாரு. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. லைக் நிறைய வீட்டில் வந்து குடும்பங்கள் கம்மியாயிட்டாங்க. லைக் வந்து கணவர் இருந்தால் மனைவி இருக்கிறது இல்லை, இல்லைனா 2 பேருமே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவர் இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்து சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை நோக்கி போகிறாரு. பின்னாடி ஆட்களும் வராங்க. இப்போ ஜங்குக், நீங்களாம் இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஒரு பொறுமையாக உள்ளே நடந்து போகிறாரு. பார்த்தா அங்கே வேறு யாரும் இல்லை, ஸ்டெல்லா தான். அவள் உட்காந்துட்டு ஒரு குழந்தைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஐ மீன் அந்த குழந்தையோட பிளட்டை குடிச்சிட்ருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே சமக்கம் வருது. அப்புறம் கிட்ட போயிட்டு ஸ்டெல்லாவோட முடியை பிடிக்கிறாரு. பட் ஸ்டெல்லாவோட ஐஸில் ரொம்ப ரெட்டாக இருக்குது. அவரோட பல்லு ஃபுல்லாக, வாய் ஃபுல்லாக ரத்தம். அவரால் அப்படி பார்க்கவே முடியல. ஸ்டெல்லா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஜங்குக், நான் சொன்னல நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வேணும், நான் எதுக்கு கேட்டேன்னு நீ யோசிச்சியா? ஜங்குக்கு யோசிக்கவே இல்லை அதை பற்றி. பாரு ஜங்குக், என்னால் முடியல. நீ என் நாட்டில் இருந்த வரைக்கும் என் இஷ்டம் போல இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் ஒரு உயிரை கூட கொல்ல முடியல. இந்த மாதிரி ரகசியமாக பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லா சொல்லிட்டுருக்கா. ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அவரோட இருக்கிற பவர்லாம் வச்சு ஸ்டெல்லாவை மயக்கமாக்கிட்டாரு. ஸ்டெல்லாவை மயக்கமாயிட்டா. ஸோ அப்படியே தூக்கிட்டு அவரோட பேலஸ்க்கு தான் வராரு. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும், ஜங்குக் என்னாச்சுடா? உங்கள் மருமக, உங்கள் ஸ்டெல்லா இதுக்கு மேலே இங்கே இருக்க போகிறதில்ல அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கோட அம்மாக்கும் ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஜங்குக்கும், நீங்கள் சொல்லிங்க தான் இந்த ராட்சசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவன் நம்ம கிராமத்தை அழிக்க பார்க்குறான், நம்ம ஊர் மக்களை கொல்ல பார்க்குறான். ஏன் ஜங்குக், நீ கொல்ல பார்க்கலையா? என்னால் தான் முடியலையே. சொல்லாத ஜங்குக், இது வரைக்கும் நீ 1010 பேரை கொலை பண்ணியிருக்க. உன்னோட 1010 நாள் உன்னோட ஆயுசில் குறைஞ்சி போச்சு. ஆனால் நீ அதை பற்றி கவலைப்படலை. பட் ஸ்டெல்லா பண்ணானவனே உனக்கு கோவம் வருதா? நான் உங்கள் பையன் தானே, நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். எனக்கு புரியும் ஜங்குக், ஆனால் நீ பண்ணுறது தப்பு. ஸ்டெல்லா இங்கே தான் இருப்பான். முடியாது அப்படி ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் பார்த்து அந்த ஊரே கலவரம் ஆகிடுது. ஏன்னா ஸ்டெல்லாக்கு இப்படி ஆனது வந்து அவள் வீட்டில் அவளோட அவளோட பேலஸில் இருக்க அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் அங்கே வராரு. என்ன ஜங்குக், என் பொண்ணை என்கிட்ட திருப்பி அனுப்பலான்னு பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? இதை பாரு, நீ தேடிட்டுருக்கே ஒரு பொண்ணு, அவள் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தானே பிறப்பேன்னு சொன்னாங்க. அவள் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜங்குக்கோட ஐஸ்லாம் வேடாகுது. என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் எங்கே இருக்கா? அது வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு ஸ்டெல்லா தான் அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கு என்னது ஸ்டெல்லாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போது ஸ்டெல்லாவோட அப்பா, என் பொண்ணு தான் நீ தேடுற அந்த பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு இவ இல்லை அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. இல்லை, நீ ஒரு ஃபோட்டோ வச்சு தேடிட்டுருக்கியே, அவள் கிடையாது, என் பொண்ணு ஸ்டெல்லா தான் நீ தேடுற பொண்ணு அப்படி சொல்கிறாரு. ஸோ ஸ்டெல்லா அவன் கண்ணு முடிச்சுட்டு, ஆமாம் ஜங்குக், நான் தான் அது அப்படி சொல்கிறா. அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஸ்டெல்லா கிட்டே இழுத்து அவன் நெக்கை வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அந்த பிளட்டை குடிக்கிறாரு, அவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. இப்போ ஸ்டெல்லாவை தள்ளி விட்டுட்டு, போய் சொல்கிறீங்களா என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஸ்டெல்லாவை ஃபுல் பிளட்டையும் குடிச்சு ஸ்டெல்லாவை கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த சைடு ஸ்டெல்லாவோட அப்பாவை கொல்லலான்னு வராரு. ஆக்சுவலாக என்னென்னா அவரால் ஒரு நாளைக்கு ஒருத்தரை மட்டும்தான் கொல்ல முடியும். ஸோ ஸ்டெல்லாவோட அப்பாவுக்கு சமக்கவும் ஜங்குக்கை அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த டைம் ஸ்டெல்லாவோட அப்பா இனிமேல் ஒரு விச்சை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவள் ரொம்ப பார்க்கவே ரொம்ப கேவலமான சூனியக்காரியாக இருக்கா. அவள் ஜங்குக்கிட்ட வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு, இந்த பாரு ஜங்குக், நீ நடக்கிறது என்றைக்குமே நடக்காது. 1000 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தாலும் உன்னால் அவள் ரத்தத்தை குடிக்க முடியாது. ஏன்னா நீ அவள் காதல் வழியில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றா. ஸோ அவ்வளோதான் ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாளே அப்படின்ட்டு அவரும் ரொம்ப கோவமாக்குறாரு. ஸோ இப்படியே தான் அந்த பேலஸ் கொஞ்ச நாள் கழித்து ஜங்குக்கோட அம்மாவும் இறந்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் ஆட்களும் குறைய ஆரம்பிப்பாங்க. அந்த கிராமமே ஒரு நாள் இல்லாமல் போயிடும். பேலஸில் ஜங்குக் மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கார். அவருக்கு எந்த செல்ஃப் கேரும் பண்ணிக்கிறது இல்லை. ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அவரை பார்க்க. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட மனுஷ உடல்லேருந்து ஒரு ஸ்ப்ரிட்டாக மாறுறாரு. ஸோ ஸ்ப்ரிட்டாக மாறி அந்த பேலஸோட சாவியை அவர் ஒரு புக்குக்குள்ளே வைக்கிறாரு. ஆக்சுவலாக அது என்ன புக்குனா, ஜங்குக்கோட அம்மா த வேம்பயர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை பார்த்தாலே ஊரில் இருக்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ அந்த புக்கை தொட்டு யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த புக்கை பற்றி ஜங்குக்கு அவ்வளோவா தெரியாது.
பட் சாகிறப்போ ஜங்கக்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த புக் ரொம்ப முக்கியம், இந்த புக்கை பத்திரமா வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜங்கக்கோ ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இந்த புக்கில் அந்த பேலஸோட சாவி வச்சுட்டு அவர் அவங்க வந்து மறையிறாரு. ஸோ இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் போதண்டா, இப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னன்னா, அந்த சூனியக்காரி ஜங்கோக்கு சாம கொடுத்துருப்பா இல்லையா, நீ 1000 வருஷம் கழித்து அந்த பொண்ணை பார்த்தாலும் உன்னால் அவள் ரத்தத்தை குடிக்க முடியாது, ஏன்னா நீ அவள் காதல் வலையில் விழுந்துருவேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்கடா. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் அந்த பேலஸ் மாதிரி நின்று இந்த புக்கு பார்த்து அந்த கதையெல்லாம் படித்து முடிக்கிறீங்க. ஷைலவும் வித்தியாசமாக பார்த்துட்ருக்கா. மொயன் ரொம்ப பயமாக இருக்குடி, வேணாம் மொயன் இங்கேருந்து போயிடலாம். எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, நம்ம இப்போவே இந்த பேலஸ்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே ஓடுறா. நீங்கள் ஏன் மொயன் நில்றி, சொல்கிறது கேளு மொயன் இப்போ சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி ஷைலவும் பின்னாடியே போகிறா. ஸோ இப்போ நீங்கள் கிட்ட போயிட்டு அந்த பேலஸோட டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களால் திறக்கவே முடியல. அப்போ நீங்கள் அந்த கீ எடுத்து வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வரப்போ வந்து உங்கள் கையில் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்திருக்கும் இல்லையாடா, உங்கள்கிட்ட கீ இல்லை, பட் அந்த கீயில் இருந்த பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, அது வந்து ஜங்கக்கோட பிளட், ஓகேவா. அந்த பிளட்டில் நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணியிருந்தாலுமே அந்த பிளட் உங்கள் பாடிக்குள்ளே போயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அந்த கீ பாயிண்ட்டில் கை வைக்கிறீங்க. கை வச்சோடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஷைலோக்கெல்லாம் ஷாக்கு. என்னடி உங்கள் கை வச்சோடனே ஓப்பன் ஆகுது, அதாண்டி எனக்கும் தெரியல, சரிவா உள்ளே போகலாம் சொல்லிட்டு ஒயின் கூப்பிட்றா. இல்லை ஒயின் சொன்னால் கேளுடி, வேணாண்டி பயமாக இருக்குடி, வா ஷைலோ சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க. அந்த வீடு பிச்சு டார்க்கில் இருக்குது, சுத்தமாக 1% கூட வெளிச்சமே இல்லை. என்ன தான் பார்ட்டிக் டைமாக இருந்தாலும் அவ்வளோ இருட்டாக இருக்குது. நீங்கள் மெதுவாக நடந்து உள்ளே போயிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் டார்ச் எடுத்து அடித்து பார்க்குறீங்க. ஃபுல்லாக தூசி, ரொம்ப சில ஸ்பைடர்ஸ்லாம் வீடு கட்டி அந்த மாதிரி இருக்குது. ஷைலோவும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடுங்கிட்டே வரா. பயமாக இருக்குடி, மாடி போகலாம். ஷைலோ இந்த இடமே பார்க்க ரொம்ப ஆஸ்தட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா, இந்த பாரு வயன் அந்த புக்கை படிச்சல, அதெல்லாம் கட்டுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு வித்தியாசமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கேட்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறுறீங்க. ஷைலவும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏறிக்கிட்டே இருக்கா. நீங்கள் பொறுமையாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ளே போயிட்டு அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, எல்லா ரூமையும் பார்க்குறீங்க. பட் ஒரு ரூம்லேருந்து மட்டும் கண்டினியூஸாக ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. ஷைலவும் என் பயமாக இருக்குடி, என்னடி சவுண்டு அது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா என் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஷைலோ இல்லை வயன் நான் கீழே போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷைலை வந்து வயனை பிடிச்சி இழுக்கிறா. வான்ட்டு வயன் நான் வரமாட்டேன், நான் சொல்கிறது கேளு ஷைலோ, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாமே, வயன் சொன்னால் கேளு வயன் வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலை இழுத்துட்டே இருக்கா. அவள் இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் ஒரு வெஸ்ஸில் தட்டி விட்டுருப்பீங்க, அது கீழே விழுந்துலாம் டம்மன்னு சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கும் ஈரக்குள்ளேயே நடுங்கி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ பயந்துட்டீங்க 2 பேரும். ஷைலை வந்துட்டு வயன் நான் சொல்கிறது கேளுடி, தயவு செய்து இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ், சும்மாரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த டோர் மட்டும் அந்த ரூம் மட்டும் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. எனக்கு அந்த ரூம் பார்க்க 1000 வருஷம் பழசு மாதிரியே தெரியல, இப்போயே யாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. சைலவும் பார்க்குறா. வயன் என்னடி இந்த ரூமு இவ்வளோ புதுசாக இருக்குது, அதாண்டி நானும் பார்க்குறேன், யாராவது யூஸ் பண்ணுறாங்களா என்ன, நான் தான் அப்பயே சொன்னேனே ஷைலோ, இதெல்லாம் சும்மா மெட்டுன்னு, இங்கே இருக்க யாராவது இங்கே தங்கிட்டுருக்காங்க, நான் தான் சொன்னேனே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு விட்டுட்டு இவங்க நல்லா கூத்தடிச்சிட்ருக்காங்க இந்த பேலஸில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஷைலோ வந்துட்டு இல்லை வயன் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, நம்ம போகலாமே இருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ பெட் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, ஸ்டில் யாரும் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ போயிட்டு நீங்கள் அந்த பெட்டில் உட்காடுறீங்க. அவ்வளோதான் ஷைலோ கத்துறா. பையன் எந்தடி முதல்ல, என்னடி எந்திரின்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எழுப்புறா. என்னடி இந்த பாரு பையன், எனக்கு ரொம்ப இதெல்லாம் சரியாக படல, வாங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களே கத்திட்டே இருக்கீங்க. பட் சடனாக அந்த பேலஸே ஷேக் ஆகுது. ஷைலவும் பயப்படுறா. ஏன்னா அந்த பேலஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எர்த் குவாக் வந்த மாதிரி. நீங்கள் 2 பேரும் மடமடன் கீழே இறங்கி ஓடி வரீங்க. டோரும் லாக் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா இழுன்னு இழுக்கிறீங்க. ஷைலோ உன் கையை வச்சு ஓப்பன் ஆச்சுல, உன் கையை வை அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் கையை வைக்கிறீங்க, அந்த டோரை ஓப்பன் ஆகுது. 2 பேருக்கு அந்த ஷாக்கும் தாங்கலை. ஸோ அந்த பில்டிங் பயங்கரமாக ஆடுது. ஸோ 2 பேரும் வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்க்குறீங்க. பட் நார்மலாக இருக்குது. ஆனால் உள்ளே மட்டும் சவுண்டு கேட்குது. வயன் நான் சொல்கிறது கேளு வயன், இந்த இடமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறா ஷைலோ. சரி போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. பட் உங்கள் ஐஸ் அந்த வேம்பயர் பேலஸ்லேருந்து எடுக்கவே முடியல.
ஸோ நீங்கள் அந்த பேலஸை நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட கார் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஷைலு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. அவளால் அந்த பேலஸில் நடந்த விஷயத்தை எதுவுமே மறக்கவே முடியல. உங்களாலேயும் தான் நீங்களும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. எப்பவுமே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அகைன் அந்த மியூசியத்துக்கு போகிறீங்க. ஷைலோ இல்லாமல் தனியாக தான் போகிறீங்க. மேம் வெல்கம். உங்களை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே. ஆமாம், ஒரு 6 months முன்னாடி வந்திருந்தேன். ஓ ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு கார்டியன் வேண்டாம் அப்படி சொல்லிச்சிங்க. ஷோர் மேம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த பேலஸில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறீங்க. போயிட்டு அந்த கபோர்டை பார்க்குறீங்க. அந்த ஷெல்ஃபில் அந்த புக் இருக்குது. அந்த புக் எடுத்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த கீயும் இருக்குது. ஸோ நீங்கள் கீயை ஓப்பன் பண்ணி அந்த டோருக்குள்ளே போகிறீங்க. அந்த ஜங்குக்கோட போஸ்டரை பார்க்குறீங்க. யூ லைக் ஜங்குக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த போஸ்டரில் இருக்க ஜங்குக்கை பார்க்க. வாவ் எவ்வளோ அழகாக இருக்கான். இவன் தான் அந்த வேம்பையர் பேலஸோட கிங்கா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கை நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்க அந்த புக்கையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலாக மொத்தமாக 3 புக் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே அந்த பேலஸில் பார்த்த புக்கும் இருக்குது, எங்கள் ஷெல்ஃபில் ஒரு புக் இருக்குது, உள்ள ஒரு புக் இருக்குது. 3மே சேம் புக்கு தான். பட் ஒரிஜினல் புக் நீங்கள் அங்கே பேலஸில் பார்த்த புக் தான். ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப மிஸ்மரைஸ் ஆகி இப்போ சடனாக உங்கள் பின்னாடி இருந்து யாரோ உங்கள் இப்பில் கை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் ஐஸ்லாம் வைட் ஆகுது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். 1000 வருஷம் கழிச்சு என் கல்லில் பட்டுட்டேன் அப்படி சொல்கிறாரு. உங்கள் ஐஸில் செம்ம வைட் ஆகுது. உங்களால் ஸ்டில் நம்பவே முடியல உங்கள் முன்னாடி ஜங்குக் தான் நிற்கிறாரு அப்படிங்கிறது. நீங்கள் அலறி அடிச்சுட்டு அங்கே ஓடுறீங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு மேம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்த வேகத்தில் அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவியை மட்டும் புக்கை வச்சுட்டு சாவியை மட்டும் உங்கள் பேக்கெட்டில் போட்டுப்பீங்க. ஸோ நீங்கள் என்னாச்சு மேம் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நத்திங், நான் கொஞ்சம் இருட்டில் பயந்துட்டேன் அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நத்திங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து வேகமாக வந்துடுறீங்க. அப்போ ஷைலா உங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. செம்ம கோவமாக இருக்கா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த பேலஸ் அந்த மியூசியத்துக்கு போயிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் அவகிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஷைலாவும் எங்கே போனேன் ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே மார்க்கெட் போயிருந்தேன். ஓ மார்க்கெட் போயிருந்தவ தான் இவ்வளோ பேரஞ்ச மாதிரி வருவாளா? என்னடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாருவாயன் எனக்கு தெரியும் நீ இந்த மியூசியத்துக்கு தானே போனேன். நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும். இந்த பாருவாயன் நீ தப்பு பண்ணுற. அது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ், அது ரெஸ்ட்ரிக்ஷனான பிளேஸ், அதுவும் ஒரு வேம்பையர் பேலஸ். நம்ம அங்கே போகக்கூடாது வயன். நம்ம ஆல்ரெடி போயே பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதில் நீ சும்மா இல்லாமல் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இது பாரு ஷைலு, அது சும்மா மெத்தடி. நீ ஏனே அதெல்லாம் நம்பிட்டுருக்க? ஓ மெத்துங்கிறதுனால தான் மேடம் பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களா? அது சடனாக பயந்துட்டேன். என்னத்தை பார்த்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்னத்தை பார்த்தேன்னு கேட்டேன். இல்லை ஜங்குக்கை பார்த்தேன். ஆமாடி, அந்த பேலஸோட கிங் ஜியான் ஜங்குக் நான் பார்த்தேன். போஸ்டில் பார்த்தியா? ஆமாம். ஆனால் என்ன ஆனால் நான் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தேனே, என் பின்னாடி இருந்து யாரோ என்னை பேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வாட்? ஆமாம், நான் திரும்பி பார்த்தேன். பார்த்தா ஜங்குக் தான். அவன் என்னை பார்த்து 1000 வருஷமாக உன்னை தேடிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஷைலோ அவளை பார்த்து நல்ல டெத்து கிளார் விடுறா. நினச்சேன் நீ பைத்தியமாயிட்ட வயன். நைட்டெல்லாம் தூங்க மாதிரியே நினச்சிட்டு இருந்தியா? உண்மையை தாண்டி சொல்கிறேன். போதும் வயன், வாயை மூடிட்டு கம்முனிரு சொல்கிறா. நீங்களும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days போகும். உங்களுக்கு சஸ்பீஷியஸாக நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் நைட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யாரோ படுத்திருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஷைலோ நினச்சிட்டு ஷைலோ என்ன ஏன் நமக்கு வந்திருக்கா சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே கை போட்டுறீங்க. பட் நீங்கள் கை போட்டோடனே உங்களுக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகுது. என்னடி இவ்வளோ சில்லுன்னு இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கீங்க. அந்த பாடி பிக் ஷோல்டர்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவன் நரம்பு குச்சி மாதிரி தானே இருப்பா, இவன் என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. யூ கெட்டிங் ஷாக் பிகாஸ் அங்கே இருக்கிறது ஜங்குக் தான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு கத்த போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் வாயில் கை வச்சுட்டு உங்கள் மேலே ஏறி உட்கார்றாரு. உங்களுக்கு ஷாக்கை தாங்கலை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக், வயன் உன் பேர் வயன் தானே? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தேடினேன், எனக்கு கிடைக்கல. பட் இப்போ கிடச்சிருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை பைட் பண்ணி பிளட் குடிக்கலான்னு வராரு.
பட் அப்போ தான் சூனியக்காரி சொன்ன சாபமே பலிக்குது. அவள் சொல்லியிருப்பா இல்லையா, உன்னால் வந்து அவள் ரத்தத்தை குடிக்க முடியாது, அவன் உன் மேலே காதல் வயப்பட்டதுனால அப்படின்றதுனால. ஆக்சுவலாக நீங்கள் ஜங்குக் ஃபோட்டோ பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஜங்குக் உங்கள் பிளட்டை குடிக்கலான்னு வராரு. பட் அவரால் அவரோட வாயை அவங்க கழுத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சம் ஃபோர்ஸ் அவரை தள்ளி விடுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயத்தில் பாத்ரூமே வந்துடுச்சு. நீங்கள் பெட்டில் பாத்ரூமே போயிட்டீங்க. இப்போ ஜங்குக்கும் அந்த சூனியக்காரி விட்ட சாபம் படிச்சு போச்சா சொல்லி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கை பேரஞ்ச மாதிரி ஸ்டில் இப்பயும் பேரஞ்ச மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் எதுவுமே பேசலை. சடனாக உங்கள் ஃபேஸில் கை வைக்கிறாரு. அவர் கை வச்சோடனே நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் மார்னிங் ஏஞ்சி பார்க்குறீங்க. பயந்துக்கிட்டே ஏஞ்சிக்கிறீங்க. ஷைலு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஐயோ பையன் என்னடி ஆச்சு, என்ன இவ்வளோ நேரம் தூங்குற? தூங்குனா இல்லடி, அது ஒரு கெட்ட கனவு. என்னாச்சு ஒயன்? மறுபடியும் அந்த பேலஸ் பற்றின கனவா? இல்லடி வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. பட் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கீங்க. உங்களால் எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியல. நீங்கள் வந்து நைட் ஜங்குக்கு பார்த்தது நீங்கள் வந்து அதெல்லாம் கனவுன்னு நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் உண்மையாக நடந்த மாதிரியே இருக்குது. ஸோ எப்படி ஒரு 2 days போகும். இந்த மாதிரி தான் டெய்லி நடக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தா பிடிக்குது. எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு வெரி ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காஸ்டியூமில் தான் இப்போயும் இருக்கார். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. யூ லைக் ஜங்குக். ஒன் டே நைட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க லேட்டாக முடிச்சதுனால. ஸோ உங்கள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் திரும்ப அவன் முன்னாடி நின்றுட்டு ஜங்குக் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உங்கள் முன்னாடி வந்துடுறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? நீ தான் என்னோடய கோல்டன் பிளட். நீ எனக்கு வேணுமே. உன்னால தான் என் பிளட்டை குடிக்க முடியலையே. ஆமாம், இந்த சூனியக்காரி விட்ட சாபம் பழிச்சு போச்சு. நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஹியூமன் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு வாயை திறந்து காமிக்கிறாரு. பல்லெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உள்ளே பயந்தாலும் வெளியே காமிச்சிக்காம, என்ன ஜங்குக், இப்போ நீ என் கண்ணுக்கு தெரியுது, நீ யார் கணக்கும் தெரிய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு ஜங்குக்கு இழுத்து கிஸ் பண்ணிடுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல இவ என்ன பண்ணுறா அப்படின்னு. கிஸ் பண்ணுறப்ப கூட அவர் உங்களை அப்படியே பிளட் குடிக்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அப்போயும் அவரால் குடிக்க முடியல. ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விலகிட்டு பார்க்குறீங்க. ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. லைக் அவரோட அந்த டார்க் ரெட் ஐஸ் டர்ன் இன்டு பிளாக் ஐஸ் லைக் ஹியூமன். நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஐஸ் மாறத. அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசலை. ஸ்டில் அவர் அங்கேயே நின்றுட்டே இருக்காரு. ஸோ அப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷைலோக்கிட்ட இப்போ சொல்கிறதில்ல. இப்போ உங்களுக்கு அது பயமாகவும் இருக்கிறதில்ல. ஸோ இப்படி டெய்லி நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. டெய்லி அவர் உங்கள் பிளட்டை குடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒன்றுமே முடியல. இப்போ ஒன் டே நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் ஜங்குக் அங்கே வந்துட்டார். எனக்கு தெரியும் ஜங்குக், நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால் என் பிளட்டை குடிக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜெய்க்கி உங்கள் முன்னாடி வந்துட்டு, இந்த பாரு, மரியாதையாக என்னை ஹேட் பண்ணு. என்னை ஹேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் உன் பிளட்டை குடிக்க முடியும். என்னால் உன்னை ஹேட் பண்ண முடியாது ஜங்குக் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாரு, நான் ஹியூமன் கிடையாது, ஐ நோ, பட் ஐ லைக்ஸ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வெறுப்பாக இருக்குது. என்னடா இவன் இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே போகுது கொஞ்சம் டேஸ். இப்போது ஜங்குக்கும் உங்ககிட்ட வேம்பியருங்கிறத தாண்டி நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னடா இவ பயமுடுத்துறேன்ட்டு இப்படி மாற்றிட்டாலே அப்படின்னு பார்க்காதீங்கடா, இதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம ஸ்டோரி போகலாம். இப்போ நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேம்பியர் மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக், இதெல்லாம் என்ன வேம்பியர் எனக்கு தெரியாதா, நான் பண்ணாத கொலையா அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. நான் படித்தேன் அந்த புக்கில் எல்லாமே சொல்லலைன்னு புரியுது. அப்படி என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஸ்மிர் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன, நீ தான் அந்த பொண்ணு. நான் பிறக்கிறப்பே என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு சாகாத வரம் வேணும், உன்னால் இந்த உலகத்தை ஆள முடிகிற பவர் வேணும்னா அந்த பொண்ணோட ரத்தம் நீ குடிக்கணும் அப்படின்னு. நான் இருந்த டைமில் 1000 வருஷம் கழித்து தான் அவன் பிறப்பான்னு சொன்னாங்க. அது நீ தான் அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் எதுவுமே பேசலை. ஸ்டில் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இதை பாருங்கள் ஜங்குக், நீங்கள் ஹியூமனாக மாற ட்ரை பண்ணுங்கள். ஆர் யூ கிடிங்? நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்களே,
அது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கற்றுக்கிட்டது. எனக்கு ஒரு டவுட்டு, என்ன நீங்கள் இன்னும் அந்த வேம்பயர்ஸ் பேலஸில் தான் இருக்கீங்களா? ஆமாம். அப்போது அன்றைக்கி நான் பார்த்த ரூம் அது நான் தங்குற ரூம் தான் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. உங்களுக்கு தனியாக இருக்க பயமா இல்லை? என்ன பயம்? இல்லை யாருமே இல்லாமல் தனியாக இருக்கீங்களே, அந்த மயிர் பயம்லாம் எனக்கு இல்லை சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன ஜங்குக்கு பார்க்குறீங்க, ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு, அவருக்கும் உங்களை பிடிக்குது. அப்போது ரத்தத்தை குடிக்கணும்னு 1000 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் எனக்கு உங்களை பிடிக்கிறேடி அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. பிடிக்கட்டும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. அப்படிங்க நீ ஒரு வேம்பையர் தானே? இது என்ன புது கேள்வி? ஆமாம். ஆனால் உன்னால் ஏன் என் பிளட்டை குடிக்க முடியல? அதான் சொன்னனே, இந்த சூனியக்காரி எனக்கு சாபம் விட்டுட்டு போயிட்டா. அந்த சாபத்தை முறிக்க முடியுமா என்ன? அது முறிக்கிற வழியெல்லாம் தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் லவ் பண்ணி தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க, சிரிப்படி சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ ஷைலோ வீட்டுக்கு வரா. நீங்கள் தனியாக பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஷைலோ கணக்கு ஜங்குக்கு தெரிய மாட்டார். ஏன்னு என்னடி ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி உங்கள் கணத்தை திருப்பாரா. பட் ஸ்டில் ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துட்ருப்பாரு. ஆனால் ஷைலோ கணக்கு தெரிய மாட்டார். என்னடி தனியாக பேசிகிட்ருக்க? ஏய் நான் தனியாலாம் பேசலடி, நான் ஜங்கு கூட பேசுகிறேன் அப்படி சொல்லி சொல்லிச்சிங்க. ஜங்குக்கா ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஐயோ எனக்கு பயமாக இருக்கு வயன், வாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஷைலோ லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் உண்மையாகவே ஜங்கு உனக்கு தெரியுறாரா? ஆமாம் தெரியுறாரு. இதோ என்னடி கதை விட்டுட்ருக்க, எனக்கு பயமாக இருக்குடி. பயப்படாத வயன், பயப்படாத ஷைலோ அப்படி சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஓகே நீ வெளியே போ அப்படி சொல்லிட்டு ஷைலோ வெளியே தள்ளி கதவை சாத்திடுறீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இவனை பேய் கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கும் நீங்கள் இன்டிமேட்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கோ உங்கள் கூட இன்டிமேட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த 1000 வருஷத்தில் அவர் ஸ்டில் வெர்ஜினாக தான் இருந்திருப்பார். நீங்கள் ஜங்கு கூட ஜங்குக் பொறுமையா ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஜங்குக்கோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கோ அவர் ஐஸ் அன்றைக்கி சேஞ்ச் ஆச்சுல, லைக் ஹியூமன் ஐஸ் மாதிரி. இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ரொம்ப லாங் நெயில்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அவருக்கு ரொம்ப ஷார்ட்டான இப்போ இருக்கிற ஹியூமன்ஸுக்கு இருக்கிற நெயில்ஸ் மாதிரி மாறுது. அவரோட ஸ்கின்னும் நிறைய சேஞ்ச் ஆகுது. அவரும் ஃபீல் பண்ணுறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. என்னாச்சு, நீ ஹியூமனாக மாறுறியா? அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் இதுக்கு பாசிபிளே இல்லையே அப்படி சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சடனாக நீங்கள் அந்த புக்கை நீங்கள் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த புக்கில் இருக்க லாஸ்ட் 4 பேஜ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த புக்கில் இருக்க லாஸ்ட் 4 பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது அந்த சூனியக்காரி தான் எழுதியிருப்பா. என்னென்னா, உனக்கு நான் விட்ட சாபத்தில் உன்னால் அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிக்க முடியாது, ஆனால் நீ அந்த பொண்ணு உன் மேலே காதல் வயப்பட்டு நீ அவள் கூட உன்னோட வெர்ஜினிட்டி உன்னோட இதை இழந்தனா நீ மனுஷனாக மாறுவ அப்படி சொல்லிட்டு அந்த இதில் எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு வயனும் சொல்கிறா இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம ஹியூமனாக மாறிடுவோமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கா ஹாப்பி அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி இவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணி அந்த மூமெண்ட் அப்படியே போகுது. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேர் கொஞ்சம் டேஸ் அப்படியே இருப்பீங்க. ஸோ ஷைலோக்கிட்டே சொல்லுவீங்க, அவள் நம்பவே மாட்டா. ஏன்னா ஜங்குக்கு ஸ்டில் அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார் இல்லையா. ஸோ நீ சும்மா சொல்லாத வயனை என்னை வேர்ப்பேற்றிட்டுருக்காது, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. உண்மையை தானே சொல்கிறேன், உண்மையை மட்டும்தான் நான் பேசுகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளை நம்ப மாதிரி தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போது நைட் டைம் அந்த வேம்பயர்ஸ் பேலஸில் காட்டுறாங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அந்த கேட் முன்னாடி. ஸோ உங்கள் செம்மையாக காத்தடிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பேலஸை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அந்த பேலஸ்குள்ளேருந்து ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. ரொம்ப ரொம்ப வின்டேஜ் ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டிருக்காரு. கை ஃபுல்லாக பிளட்டு. அப்படி உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவரை பார்த்து நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படி முட்டை பிடிச்சிக்கிட்டே எடுத்து உங்கள் நெக்கை பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரால் இப்பயும் பிளட்டை குடிக்க முடியல. அவருக்கு கோவமாக வருது. ஸோ அப்படியே ஒரு தூக்கிட்ட அந்த பேலஸ்குள்ளே போகிறாரு. ஸோ ஓகேடா, இதோடு இந்த 1 ஷாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நீங்கள் இப்படி முடிச்சிங்க அப்படிலாம் கேட்காதீங்க. பட் இப்படி முடித்தா நல்லாயிருக்கும் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ ஜங்குக்கு உங்களை லவ்வும் பண்ணல, அதே டைம் உங்களை கொல்லவும் இல்லை. ஓகேவாடா? ஸோ அந்த மாதிரி முடிச்சிருக்கேன். பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி 1 ஷாட் நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு சரியாக பேச வரலையா என்னன்னு தெரியல.
நிறைய மிஸ்டேக் ஆகிருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒன் மோர் திங்க் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ஹாங் லைனுக்கும் ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். பட் எனக்கு வியூஸ் சரியாக போகாதான்னு ஒரு சின்ன பயம். அண்ட் தென் நம்ம சேனலில் சீரீஸ் போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாேருக்கும் லாங் சீரீஸ் போடலாமா, ஷார்ட் சீரீஸ் போடலாமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் லாங் சீரீஸ் போடுங்க அப்படின்னாலும் நான் போடுவேன். இல்லை நீங்கள் ஷார்ட் சீரீஸ் போடனாலும் போடுவேன். ஆக்சுவலாக நிறைய பேரும் கேட்குறீங்க, நீங்கள் வந்து ஏன் சீரீஸ் போட மாட்டேங்கிறீங்க, ஒன் ஷார்ட்டே போடுறீங்க அப்படின்னு. எனக்கு வியூஸ் போகாதோ அப்படிங்கிறது தான் அந்த ஒரே ஒரு பயம். மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நான் ஷியோராக நான் போட்டுருவேன். அண்டு அவ்வளோதான்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஹாரர் இந்த மாதிரி ஜானரில் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு மட்டும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இதுக்கு மேலே என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் நாளைக்கு வந்து ஒன் ஷாட் வரும். அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா பேபிஸ்க்கும் ஹாப்பி பர்த்டே. அண்ட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சாரிடா, இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். எப்பவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு ஹாப்பியான விஷயம் எல்லாமே கிடைக்கணும். அண்ட் தென் இன்னொன்று, இன்றைக்கி நம்ம வந்து ஹாரமும் நம்ம வியும் அவங்களோட சர்வீஸ் முடிச்சு ரிட்டன் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் நாளைக்கு ஜங்குக் வராரு. ஸோ ஜங்குக் எல்லோரும் வாமா வெல்கம் பண்ணணும். ஸோ எல்லோரும் தயாராக இருங்க. ஸோ நம்ம நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.